மதுவிலக்கு ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த அமைச்சர் விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நாங்க ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள். எடுத்தோடனே டாம் டூம்னு குதிச்சு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மானத்துல இருந்து குதிச்சிருவேன் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கிற இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையில பண்ணியிருக்கிற இன்னைக்கு, அதாவது நேற்று 5ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கிற ஒரு புரட்சி மிகப்பெரிய ரெவல்யூஷன். அது அதாவது இவ்வளவு வருடங்களாக ஒவ்வொரு அந்த டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மது விற்பனையாளர்கள் இருந்து மொத்த விற்பனையாளர்கள்ல இருந்து ஒவ்வொரு கேஸுக்கும், ஒரு கேஸுக்கு 90 ரூபா, பீருக்கு 40 ரூபா, ஒயினுக்கு 20 ரூபான்னு சொல்லி சுமார் வருஷத்துக்கு 88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி. இது வந்து தனி நபர்கள் கைகள்லயும், தனி கட்சிகள் கைகள்லயும், தனி அவங்கவுங்க குடும்ப கைகள்லயும் சிக்கிட்டு இருந்த பணம் நேற்று 5ஆம் தேதியில இருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன்படணும் தளபதி சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்த திருப்பி சொல்றேன் பாருங்க. இது என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த ஆட்சிகள்ல சுமார் மாசத்துக்கு 100 கோடி, சாதாரண காசு இல்லைங்க, மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கும். எந்த நாட்டிலையுமே நடக்காத, நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலும் நடக்காத இப்படி ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கோம். இதுவே இந்த துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னப்பா நீங்க 10 ரூபா வருது, நீங்களும் அதைத்தானே சொல்றீங்க அப்படின்னாங்க. நீங்க கட்டமைச்சு வச்சுட்டு போட்டு அந்த லட்சணம் அந்த மாதிரி இருக்கு, அதை மாத்தணும்ல. நாங்க வந்து 20 நாள் தான் ஆச்சு, நீங்க தான் 5 வருஷம் இருந்தீங்களே, அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்ப நாங்க முடிச்சிட்டோம், இந்த மாசம் இறுதிக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த எம்ஆர்பிக்கு மேல இருக்குல்ல அந்த பணம், அந்த பணத்தை வாங்க மாட்டோம். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரக்காக தான் மொத்த துறையும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க இருக்கும்போது என்ன வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த அதிகாரி வா, நீ எவ்வளவு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த, எனக்கு இவ்வளவு கொடு, இதுக்கப்புறம் ஒரு 10% சேர்த்தி கொடு, நீ வா, நீ எவ்வளவு கொடுத்துட்ட, இன்னொரு 10% சேர்த்தி கொடு. அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஒரு டீம், அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு டீம். இந்த வேலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இந்த துறைய எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சோ, எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த பணத்தை தனிநபர்கள் கைகள்ல, அதான் உங்க கைகள்ல நீங்க எடுத்துட்டு இருந்தீங்களா போன அந்த கடந்த ஆட்சிகள்ல, அந்த பணத்துல கொண்டு வந்து கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வருவோம்.